ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு நாம வெனஸ்டே சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ வெனஸ்டே சீசன் 2 வந்துட்டு எப்படி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. ஸோ ஃபோர் எபிசோட் வந்துட்டு பார்ட் 1 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 4 எபிசோட் வந்துட்டு எப்படி இருக்குது இப்போ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சீசன் 1 இப்போலாம் ரிலீஸ் பண்ணல, ஃபுல் எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த படம் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி வந்துட்டு இந்த சீசனை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் சீசன் 2ல ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. ஸோ இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த வெப்சீரிஸை கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசனோட கண்டினியூ தான் வந்துட்டு இந்த சீசன் 2. சீசன் 2ல வந்துட்டு இவங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அப்படி மாதிரி வந்துட்டு ஸோ அந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து மாறி வேற சம்மருக்கு லீவ் போயிட்டு திரும்ப வராங்க. திரும்ப வரும்போது வந்துட்டு இவங்களே அறியாம வந்துட்டு ஒரு காகங்கள் பின்தொடர்ந்துட்டு இருக்குது. அது என்ன காகங்கள் அப்படின்னா வந்துட்டு ஒத்த கண் இருக்கிற ஒரு காகம். ஸோ அங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹாரி பாட்டர் படத்துல வர மாதிரி, சீரிஸ்ல வர மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பவரோட இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இயல்பான ஒரு பவர் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்க எல்லாருக்குமே ஒரு பவர் இருக்குது. சிலருக்கு வந்துட்டு இந்த பார்த்தாலே உரைய வைக்கிற மாதிரி, சிலருக்கு வந்துட்டு மறைகிற மாதிரி, சிலருக்கு வந்துட்டு தொட்டு பார்த்தாலே ஞாபகத்தை வந்துட்டு உள்ள வர மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு இருக்குது. அப்ப இந்த சக்தி கடல் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு அது யாருன்னே தெரியாது, பறவைகளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு பவர் இருக்குது. அதே பார்ட் சைட்ல வந்துட்டு ஒரு ஒரு புழுவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஒரு பூச்சியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி, அண்ட் வந்துட்டு உயிர் கொடுக்குற மாதிரி எல்லாம் பவர் எல்லாம் ஒருத்தனுக்கு இருக்குது. யாருக்கு? நம்ம ஆடம்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ வெனஸ்டே ஆடம்ஸ், அவங்களோட தம்பிக்கு இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த 4 எபிசோட்ல இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு வந்துட்டு இவங்களுக்கு நெருங்கியவங்க எல்லாரையும் வந்துட்டு செத்துட்டு இருக்காங்க. ஸோ நெருங்கியவங்கன்னு சொன்னா அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒருத்தவங்களை லவ் பண்ணுவாங்க தெரியுமா, கிஸ் வேற பண்ணுவாங்க. ஸோ அந்த லவ்வோட எக்ஸ்பிரஷன் தான் கிஸ். ஸோ அந்த கிஸ் பண்ற அந்த டைம் வந்துட்டு அவங்க ஒரு வெளிப்பாடு அங்கே தோன்றும். ஸோ அதான் வில்லன். அதே இது வந்துட்டு இங்க அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆகி அவரெல்லாம் காமிப்பாங்க. சீசன் 1ல ஜெயில பிடிச்சி போட்ட ஒரு கேரக்டர் இங்கே காமிப்பாங்க. பட் இந்த இடத்துல அந்த வில்லன் யாரு அப்படி மாதிரிதான் வந்து நம்ம வெனஸ்டே ஆடம்ஸ் ஓடிட்டு இருப்பாங்க. எனக்கு திரும்ப வர மாதிரி இருக்கு. புனங்கள் எங்க புதைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ யார் அந்த வில்லன்? எதுக்கு இப்படி எல்லாரையும் கொலை பண்றாங்க? அதுவும் வந்துட்டு காகங்கள் கண்ணை நோண்டிட்டு வாய் வழியா உள்ள போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஸோ இவர் வந்துட்டு ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்க்க ஒரு சைட்ல நல்லா இருக்குது. அண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லா வெனஸ்டே தான் கொடுத்துருக்காங்க, வெனஸ்டே ஆடம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க அம்மா அப்பா ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் ஆஃப் செக்டர்ல வந்துட்டு இந்த சீரிஸுக்குள்ள அந்த அந்த ஸ்கூல்ல வந்துட்டு இணையிற ஒரு செக்ஷன் இருக்குது. போன சீசன்ல வந்துட்டு இவங்கெல்லாம் என்னமோ இவங்களை தனியாக எங்கேயும் இருக்கிற மாதிரி, அண்ட் இவங்க இந்த டச்சு இந்த காலேஜுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் இதுக்கும் டச்சே இல்லாத மாதிரி இருந்தாங்க. பட் இங்க வந்துட்டு அது அப்படி கிடையாது, நம்ம டச் இருக்கிற மாதிரி. உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பான்சர்ஷிப் வந்து கிரியேட் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் எம்டியா இருக்கு. ஸோ அதுல வந்து இருக்கிற மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக ஒரு ப்ரொஃபஸர் அரோல இருக்காரு. அவரோட வாய்ஸ் வந்து டோனி ஸ்டார்க் வாய்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த தமிழ் டப் வாய்ஸ். ஸோ அந்த வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படி மாதிரி நம்ம வந்துட்டு மேனிப்புலேட் பண்ற விதமா வந்துட்டு இருக்குது. நம்ம ஹாரி பாட்டர் படத்துல கூட வந்துட்டு ஒரு கெட்டவர் இருப்பாரு, பட் ஆனா நல்லவர், கெட்டவர் மாதிரியே சித்தரிப்பா இருக்கும். பட் ஆனா அவர் தான் நல்லவர், கடைசி அவருக்கு நல்லவராக காமிச்சு அதை வந்துட்டு காமிப்பாங்க, சூப்பராக காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் இங்கேயும் வந்துட்டு இருக்குது. இவர் நல்லவரா கெட்டவரா, ஏன்னா ஸ்கூலுக்காக நல்லது பண்ண நினைக்கிறாரு, பட் கெட்டவரா நடிக்கிறாரு. ஸோ என்ன கதை அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் 4 எபிசோட் வந்தாதான் தெரியும். அண்ட் இந்த இதுல வந்துட்டு வெனஸ்டே ஆடம்ஸுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாரோட உதவியை வச்சுதான் அவங்க வாழ்றாங்க. அண்ட் அதை தாண்டி யாருமே அவங்களுக்கு பிடிக்காது. தனியா இருக்கணும், தனியாவே வாழணும், அண்ட் வந்துட்டு என்னையே இப்படி தொந்தரவு பண்றீங்க, எல்லாரும் என்ன வெறுக்கும் போது கூட நல்லா இருந்துச்சு, பட் ஆனா இப்ப நீங்க என்ன வெறுக்க கூட மாட்டீங்க, எனக்கு வந்து உண்மையிலே வந்துட்டு வெறுப்பா இருக்கு அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு வெறுப்பின் தன்மையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கண்ணீருக்கான அர்த்தம் எனக்கு தெரியும். நீ என்ன பார்த்த? என்னோட சாவுக்கு நான் தான் காரணம். அண்ட் அதே சேம் டைம் வந்துட்டு அவங்க நிறைய இடத்துல தடுமாறுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் வந்துட்டு பார்க்கணும்னு நினைச்சு ஒருத்தவங்க தொட்டாலோ, ஒரு பொருளை தொட்டாலோ, இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு அவங்க டச் பண்ணாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அந்த இமேஜினேஷன்ல வந்துடும், இதுதான் நடந்துச்சு, இதுதான் இருக்குது அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு அவங்க ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நிறைய விஷயத்துல தடுமாறிட்டே இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு
அந்த ஹேண்ட், ஸோ அந்த ஹேண்டோட சில்மிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்ஸாக இருக்கட்டும், அதில் என்னடா உண்மையில செம்மையாக இருந்துச்சா. அது வந்துட்டு சோகமாக இருக்கிறது, ஏன்னா நீங்கள் வந்துட்டு வேலைக்காரங்க மாதிரி நடத்துறது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அதை எக்ஸ்பிளேஷன் பண்ணதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஒரு 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 கிளாக் வடிவத்தில் இருக்கிற ஒரு இதயத்தில் இருக்கிற ஒரு ஒரு மனிதனோட கதையை ஒன்று ஒருத்தன் சொல்லுவான். ஸோ அந்த கதை சொல்ற அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ஜாம்பியா உருவாகி திரும்ப வெளிவந்து, ஸோ அது ஏன் எப்படி வெளில வந்தாங்க, எப்படி ஜாம்பியா மாறினாங்க ஒருத்தங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது வந்துட்டு இந்த பேலன்ஸ் 4 எபிசோட் வந்துட்டு மிகப்பெரிய வில்லனா வருவானா, சீசன் 3 வருமா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த வெப் சீரிஸ்ல வந்துட்டு. நமக்கு அந்த வெப் சீரிஸை பார்க்க வந்துட்டு உண்மையிலேயே எனக்கு நான் சொல்றேன், வெனஸ்டே அப்படி மாதிரி வந்து வெப் சீரிஸ் வந்தது நான் பார்த்ததுக்கான காரணமே வந்துட்டு அந்த விங் 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 அந்த இதனாலதான் நான் அந்த வெனஸ்டே வெப் சீரிஸ் நான் பார்த்தேன். பட் இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு உண்மையிலே எனக்கு பார்க்க ஆர்வமா இருந்துச்சு. இப்போ ஸ்குவிட் கேம் மாதிரிலாம் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய விஷயம் வந்து உள்ள பூத்தி இருக்காங்க. லைக் வந்துட்டு வெனஸ்டே ஆடம்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மேல வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல அந்த ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், ஒரு ஓனாய் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த பொண்ணுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் கிடையாது, ஃபுல்லி லவ் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. லவ் 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 லவ். அதை கூட நீங்க ஒன்று பார்க்கலாம், ஒரு கேப் விடுவோம் அவங்களுக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பையனுக்கு இவங்களுக்கு ஒரு கேப் இருந்தாலும் இன்னொரு பையன் வந்து அட்டாச் ஆகிக்குவான். பேர் என்ன தெரியுமா அப்படி மாதிரி நமக்கு இருக்கும். எனக்கு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? ரத்தத்தால மட்டும் தான் நான் சைன் பண்ணேன். நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். ஆனா அதை ஏன் ரத்தம்னு சொல்லலையே. பட் லவ் வந்துட்டு யார் வேற இருந்தாலும் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அங்கே நடந்திருக்கு. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல லைக் இந்த வெப் சீரிஸ்ல வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு ட்விஸ்டஸான வந்துட்டு ஒரு த்ரில்லிங்கான நிறைய சீக்வன்ஸ் உள்ள அடைச்சிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிரைம் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா. ஸோ அந்த கிரைம் த்ரில்லர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றது, ஸோ அதை எப்படி கன்வே பண்றாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த சீரிஸ்ல காமிச்சது ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அதை தாண்டி. ஏன்னா வெனஸ்டே ஆடம்ஸ் வந்துட்டு சீக்ரெட்ஸை கண்டுபிடிக்கிறது வந்துட்டு அதை ரொம்ப அழகாக காமிப்பாங்க. அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படும், நிறைய புரிதல் தேவைப்படும். அந்த கண்டுபிடிக்கிற இது வந்துட்டு அந்த இடத்துல நிறைய இடத்துல ஒர்க் அவுட் வேற ஆகும். ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் எல்லாமே இவங்களுக்கு அமையும், சில இடத்துல அமையும், சில இடத்துல அமையாம இருக்கும். அந்த அமையாம இருக்கிறது என்ன ஆகுனா வந்துட்டு இவங்க ஒண்ணு கண்டுபிடிக்கலாம்னு போவாங்க, போகும்போது அங்க பார்த்தா அது நடந்து முடிஞ்சிருக்கும். இல்ல ஒரு விஷயத்த விசாரிக்கலாம்னு போவாங்க, அங்க பார்த்தா இவங்க போலீஸ்ல பிடிபடுவாங்க. அதை காப்பாத்துறதுக்கும் அண்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு உடம்பு போறதுக்குன்னு ஒரு போகலான் இருக்கும்போது வந்துட்டு அதுக்கான வழி இங்க பிறக்கும். இப்ப எனக்கு வந்துட்டு இங்க இருந்து அங்க போகணும், பட் எனக்கு நடந்து போக முடியாது, கார்ல தான் போகணும். அதுக்கான வழி வந்துட்டு அவங்கள தேடி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு காமிச்சிருக்காங்க. எனக்கு அது வந்துட்டு பார்க்கும்போது இது யதார்த்தமா இல்ல உண்மையிலே பிளான் பண்ணி நடக்குதா அது மாதிரி நமக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகும். அதுக்கு நான் தான் காரணம், அதுக்கு நீ தான் காரணம். வந்துட்டு நிறைய பேர் இறந்துருப்பாங்க. நீங்க இந்த படம் அதுல மாட்டான் படம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வீராங்கனை எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஹெலிகாப்டர் இந்த ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது வெடிச்சு செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க, அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்கள சாவல்ல, அவங்கள வந்துட்டு எடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்கள எல்லாம் வெளில விட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாம்பி, சிலவங்க ஜாம்பியா மாதிரி, சிலவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு மாதிரி, ஸோ எல்லாம் வந்து எல்லாரையும் கடிச்சு கொல்றது, சாப்பிடுறது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஜாம்பி கேரக்டர் வந்து இருந்துச்சுல, ஸோ அது வந்து உண்மையிலே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு வந்து மூளை வளர்றது உண்மையிலே அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே அழகா இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரிலாமா பண்ணுவீங்க அப்படி மாதிரி இருந்துட்டு. அந்த அந்த மூளை வந்து வளருது, துடிக்குது. இதுக்கு ஒரு கிளாக் வடிவத்தில் ஒரு ஹார்ட் இருக்குது, அந்த கிளாக் இன்னும் துடிச்சுக்கிட்டே இருக்குது. இதனை அவன் வந்து எப்போ இறந்தவன், அந்த இறந்தவன் வந்துட்டு திரும்ப உயிரோட வரான். ஸோ உயிரோட ரொம்ப வந்து அது வந்து கிளாக் துடிச்சுட்டே இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி மிராக்கிளா இருக்குங்க உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா. வெப்சீரிஸ் வந்துட்டு உண்மையிலே அழகா இருக்குது. ஸோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் தான். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப்சீரிஸ் அவைலபிளா இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சீன்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்டு வேற என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. பட் அதை நீங்க இந்த வெப்சீரிஸ் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த பேலன்ஸ் எபிசோட் வருவாருன்னு தெரியுமா, ஸோ அந்த பேலன்ஸ் எபிசோட சேர்த்து இதையும் சேர்த்து ரிவ்யூ பண்ணி சொல்றேன். அப்பதான் வந்துட்டு ஒரு கிளாரிட்டியா புரியும். இப்போதைக்கு இவ்வளவு போதும். ஸோ மறக்காம அந்த வெப்சீரிஸை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது, என்ன தோணல, என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது
நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல இங்க இருந்து போய் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்ல அப்படின்னா மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.